சரி நீ ஹாய் சொல்லு. ஏன் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நல்ல முயற்சி தோழின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 7 சப்ஸ்கிரைபர் 8 சப்ஸ்கிரைபர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னை வந்து நிறைய பேர் கேட்டிங்க, அக்கா பிகினிங்கில் வந்து நீங்கள் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்களா, அது கொஞ்சம் மாற்றிக்கிங்கன்னு சொன்னீங்க. இப்போ நான் மாற்றிக்கிறேன், இந்த வீடியோவிலேருந்து மாற்றிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இதே எப்படி கொடுக்குறேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா டே ரொட்டைன். இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டில். இன்றைக்கி ஃபுல்லாக செம ஒர்க்கு. ஏன்னா நாளைக்கு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகிறாங்கன்னா நாளைக்கு காலையிலே 6 மணிக்கு இல்லை 7 மணிக்கெலாம் நம்ம வீட்டிலேருந்து அழைச்சின்னு போயிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டிலேருந்து இங்கே நம்ம ஊர்லேருந்து போகல, எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தான் இவர் இங்கேருந்து மாலை போட்டுன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறவங்க கூட போகிறாங்க. அதனால் வந்து சீக்கிரமாக அழைச்சின்னு போகிறாங்க. இதை மாதிரி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் என்ன போகிறேன்ட்டு தான். வெளியில் மழை நேற்றே முடிச்சுட்டேன். நேற்று ஏன்னா இன்றைக்கி மழை வரும் நம்ப முடியாது. இந்த மழையை நினச்சிக்கின்னு நான் என்ன பண்ணிட்டேன், நேற்றே துணியெல்லாம் துவைச்சி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன். அவரோட பேகெல்லாம் அலசி போட்டேன். இன்றைக்கி என்னென்னா சந்தைக்கு, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்க, செவ்வாய்க்கிழமை நாங்கள் சந்தைக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் மழை பெய்யுது. பார்ப்போம் எப்படி அந்த ஐயப்பன் எப்படி விட்றாங்கன்னு பார்ப்போம். எப்படி ஏன்னா போனால் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஊறுகாலாம் அரைச்சி கொடுத்து அனுப்பணும், புதினா ஊறுகாலாம் அரைச்சி கொடுத்து அனுப்பணும். ஏன்னா சாப்பாட்டுக்கு ஒரு 2 அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பல. ஹோட்டல்லையும் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு காசு அவர் எடுத்துகிட்டு போல. காசு கம்மியாக தான் இருக்குது. பார்ப்போம் அவர் போய் வர வரைக்கும் எப்படின்ட்டு. சரி வாங்க இன்றைக்கி பார்ப்போம் நம்ம என்னெல்லாம் அரிசி ஊற வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து சாப்பாடு செஞ்சுட்டு பீட்ரூட் கேரட் சீவல் மாதிரி செஞ்சுக்கோ. அரிசி ஊறுது, ரேஷன் அரிசி போட்டு தான் செய்கிறேன். சரி மழைக்கு அதுக்கும் நல்லா இருக்குமா, அதனால சரின்ட்டு ரேஷன் அரிசி போடுறேன். இங்கே ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு, நம்ம பெருக்கிக்கலாம். இப்போ கடைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? என்ன வேணும் வந்தீங்க? பபிள்ஸ் தினமும் ஒரு பபிள்ஸ் வேஸ்ட் பண்ணுற ஆசினிமா நீ. திறந்து கொடுக்க. சரி நான் திறந்து தரேன். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு நல்லா நீட்டாக பெருக்கிட்டேம்மா. காய்கறி பீட்ரூட்டு கேரட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் இதை சீவல் பண்ணிக்கணும். அடங்க மாட்டேங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட ஆசினி அடங்க மாட்டேங்கிறேன். இன்னும் இவங்களுக்கு இன்னைக்கு குளிக்க வைக்கல, ஏன்னா மழை பெஞ்சுனுக்குது. சளி ரொம்ப பிடிச்சினுது பாப்பாவுக்கு. அளவு குச்சி ஒன்று ஒன்றா உடச்சி தூக்கி கிடாசுறான். வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்க்கலாம். இவங்க அப்படியே நல்லா வதங்கட்டும். இவங்களை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி விட்டலாம். இவங்க நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நானும் பெருக்கிட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. அதேமாரி குளிச்சாச்சு. குளிச்சுட்டா சாப்பாடு செய்யணும். நம்ம சாப்பாடு செய்யணும். அதேமாரி எங்கள் கிச்சனில் ஒரு மாற்றம் ஆகிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவங்க வீட்டில் இருந்தாங்க, கொஞ்சம் வேலை முடிச்சு கொடுத்தாங்க. இந்த தோசைக்கல் வந்து நான் இங்கே மாட்டி வச்சுருந்தேன். அங்கே துணி தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீன் துணி மாரி போட்டுச்சு. நான் அங்கே மாட்டி வச்சுருந்தேன். அதனால் டப்புன்னு கீழே உழுதுன்ட்டு இங்கே மாட்டி விட்டாங்க. தனியாக ஆணி அடித்து மாட்டினாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இதுக்கும் ஒரு ஆணி அடித்து, அது ஒரு பிளாஸ்டிக் டப்பா சும்மாவே இருந்தது. அந்த டப்பாவில் என்ன பண்ணாங்க, கத்திரிக்கோல், நம்ம லைட்ரு, இது அடுப்பு ஸ்டவ் பற்ற வைக்கலாம், அது கத்தி எல்லாத்தையும் அதில் வச்சுட்டாங்க. சூப்பராக இருக்குல்ல? வீட்டில் இருந்தால் எதனா ஒன்று பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. புதுசாக நிறைய பேர் தெரியல எனக்கு, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நல்லா பேசுகிறீங்க அக்கான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஸ்டர் ஒருத்தவங்க, அவங்களும் ஒரு சேனல் வச்சுருக்குறாங்க. அவங்களும் எனக்கு வந்து ஏம்மா ஆஷ்னி காட்ட சொல்கிறான். அவங்களும் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நல்ல முயற்சி தோழின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நம்ம வீடியோ போட்டால் வந்து அப்படி இப்படி யூடியூப்பில் போடக்கூடாது அப்படி இப்படின்னு எனக்கு நிறைய பேர், எங்கள் சொந்தக்காரிலேருந்து இங்கே நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் சொன்னாங்க, யூடியூப்லாம் போடாத, அதெல்லாம் வேணாம், எதுக்கு உனக்கு யூடியூப்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. இது எனக்கு யூடியூப் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டால் சரி நீ பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க சரின்னு சொல்லிட்டோன்னே தான் நான் பண்ண ஆரம்பித்தேன்.
அப்புறம் கொஞ்சம் பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது, என்னுடைய வீடியோ பிடிக்க ஆரம்பிச்சது, பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. அதோடு எனக்கு எப்படி ரொம்ப ஆர்வம் வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 7 சப்ஸ்கிரைபர் 8 சப்ஸ்கிரைபர் இப்படி தான் இருந்தாங்க. 8 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தோன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னடா இது 50 பேர் வந்துட்டாங்களேன்ற மாதிரி நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் கொஞ்ச நாள் போக போக பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ஆக்சுவலி நான் 100 சப்ஸ்கிரைபருக்கு அதெல்லாம் பண்ணியிருக்கணும். சரி இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தோன்னா 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துது. ஒரு யூடியூப் ஆரம்பித்ததில் நமக்கு அது ஒரு எவ்வளோ ஒரு சந்தோஷம். 100 சப்ஸ்கிரைபர் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 100க்கு மேலே கொஞ்சம் வந்துட்டாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய வீடியோ போடுறேன், ஓகேங்களா? ஆஸ்னி க்யூட்டாக கிளம்பிடுச்சு, அழகாக ரெட்டை சடை போட்டுன்னு. ஹாய் சொல்லு ஆஸ்னி. சரி நீ ஹாய் சொல்லு. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்கன்னு ஹாய் சொல்ல மாட்டேங்கிறியா? நம்ம எங்க போறோம்? சந்தைக்கு போறோம்னு சொல்லு. அவங்க அப்பாவுக்கு மட்டும் ஹாய் சொல்லு தேது. இங்க பேரே இப்போ நம்ம படைச்சி முடிச்சுட்டு சந்தைக்கு போயிட்டு நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு ஏற்ற ஜாமான்லாம் வேணும். தேங்காய் வாங்கின்னு வந்துட்டாங்க. இப்போ வாங்க, நிறைய வேலை இருக்குது இன்னைக்கு. வாங்க போகலாம். சந்தைக்கு வந்தாச்சு. தக்காளி வாங்கின்னு போகலாம். இதுக்கு அதுக்கு என்ன தான் வித்தியாசம்? ₹20 சாம்பார் வர மாதிரி இருக்குதுல்ல. ஒரு பாப்கார்ன் ஒன்று லாஸ்ட்டாக வாங்கிடுச்சு. லாஸ்ட்னி உனக்கு தெரியாது பேரு, அப்பா பேரு வந்துருச்சு. மழை வர ஆரம்பிச்சிருச்சு வேற. அது இது நாங்கள் சந்தைக்கு போனாலே மழை வர ஆரம்பிக்குது. வீடியோ போடலான்னு பார்த்தா சரி வாங்க இப்போ வாங்க தேங்காய் போய் சீவிக்கலாம். உருகிட்டு தேங்காய் உரிச்சு ஆஸ்னி காமி, தேங்காய் காமி. ஏய் சூப்பராக உரிச்சு ஆஸ்னி. இன்னும் எத்தனை காய்க்குது? 2 வச்சுக்க. அம்மா அடுத்து புதினா ஊறுகாய் செய்யணும். புதினா எல்லாத்தையும் எடுத்து ஆயணும் தானம்மா. தேங்காய் உரிச்சு உள்ளே எடுத்துன்னு வந்துச்சு. இது வந்து வீட்டில் உடைக்கிறதுக்காக இது 2ம். இது வந்து நெய் தேங்காய், இது எடுத்துன்னு போகிறது. கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். முப்பரா கட்டு வச்சுக்கலாம். நீ உட்காந்து ஆஞ்சி விடுறியா? வெள்ளையா ஃப்ரெண்ட்ஸ்?
ஒருடைய வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சின்னு சொல்ல மாட்டேன். சப்பாத்தி போட்டுன்னு இருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? சப்பாத்தி இங்கே கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். சப்பாத்தி போட்டுக்கின்னு இருக்கிறேன். வெளியில் பார்த்தீங்கன்னா புதினா ஊற கரைச்சின்னுக்கிறாங்க. அவங்க புதினா ஊற கரைக்கிறாங்க, நான் அப்படியே செஞ்சுன்னுக்கிறேன். வேலை கரெக்டாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா மணி 9 ஆயிடுச்சு. காலையிலேருந்து வேலை சரியாக இருக்குது. திரும்ப நாளைக்கு காலையில் ஒரு 3 மணிக்கெல்லாம் ஏந்திருக்கணும், ஏன்னா கோயிலுக்கு அனுப்பணும்ல. சொன்னால சப்பாத்தி உருட்டுனுங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன வீடியோன்ட்டு நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு கோயிலுக்கு அனுப்புறது போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே என்னால் முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி வீடியோ நாளைக்கு பார்ப்போம். பாய்.